இன்னைக்குதான் முதலமைச்சர் விஜய் தற்போது தன்னுடைய அடுத்த ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். இந்த ஆட்டம் சற்று அதிரடியாக ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதாவது முன்னாள் அமைச்சர்கள், திமுக அரசின் போது அமைச்சர்களாக இருந்தவர்கள் யார் யார் என்று பட்டியலை எடுத்து அவர் துறையிலே என்னென்ன செய்திருக்கிறார்கள், என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எந்தெந்த வகையிலே வழக்குகள் போட முடியும் என்பது குறித்து ஒரு பட்டியல் தயாராகி இருக்கிறது. அந்த பட்டியலின் அடிப்படையிலே ஒருவர் பின் ஒருவராக வழக்குகள் அடுத்தடுத்து பாய தொடங்கி இருக்கின்றன. தற்போதைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சிவசங்கர், செந்தில் பாலாஜி, நேரு, அதே போன்றோர் மீதும் எல்லாம் தற்போது ஏவா வேலு ஆகியோர் மீதெல்லாம் எஃப்ஐஆர்கள் போடப்பட்டு வருகின்றன. ஏவா வேலு, சிவசங்கர் மீது எஃப்ஐஆர் போட்டு சம்மனம் அனுப்பப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆஜராக வேண்டும் என. அடுத்ததாக செந்தில் பாலாஜி சிக்க இருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. அதே போன்று அவர் மீதும் சில வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. நேரு, அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த அமைச்சர்கள் என ஒரு பெரிய பட்டியல், சேகர்பாபு கூட அந்த பட்டியலில் இருக்கிற தகவல் வந்திருக்கிறது. அடுத்தடுத்து ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறார்கள். ஒருவர் பின் ஒருவராக திமுக தலைவர் வரை இந்த வழக்குகள் பாயும், எஃப்ஐஆர்கள் பாயும் என்ற வகையிலே அந்த வழக்குகளை அடுத்தடுத்து கோப்புகளுடன் தயாராக வைத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இருப்பது போல வழக்கு தொடுப்பதற்கான முகாந்திரம் உள்ள வழக்கு பிரச்சனைகள் என்ன என்ன என்பதை எடுத்து அதற்கேற்ப வழக்குகள் தயார் செய்யப்பட்டு அந்த பட்டியல் தயாராக இருப்பதாக நமக்கு தாவேக அரசில் உள்ள நெருங்கிய வட்டங்களில் விசாரித்த பொழுது அங்கு தலைமைச் செயலக வட்டாரங்களில் கிடைத்த தகவல்கள் உறுதி செய்கின்றன. அதற்கேற்ப முதலமைச்சர் விஜய், சட்டத்துறை அமைச்சர், அதே போன்று மூத்த அமைச்சர்கள் சிலருக்கு உத்தரவு போட்டிருக்கிறாராம். அதாவது தவறு செய்தோர் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், யாரெல்லாம் என்ன தவறு செய்தார்கள், எந்தெந்த துறையில் எவ்வளவு தவறு செய்திருக்கார் என்பதை பட்டியல் எடுத்து அதில் வழக்கு போடுவதற்கு முகாந்திரம் உள்ள துறைகளை பார்த்து அவர்கள் மீது முதலில் வழக்குகள் போடுங்கள், அடுத்து ஒவ்வொரு மீதும் வழக்குகள் பாய வேண்டும், தவறு செய்தவர் மீது நடவடிக்கை நிச்சயம் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், அந்த வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு போட்டிருக்கிறாராம். அந்த வகையில தற்போது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது ட்ரெய்லர் தான் வந்திருக்கிறது, மெயின் பிக்சர் இனிமேல் தான் என்ற வகையிலே மிகப்பெரிய தலைகளுக்கு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் எல்லாம் பாய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுகவின் மிக முக்கிய தலைவர்கள், மிக முக்கிய நிர்வாகிகள் மீதெல்லாம் வழக்குகள் பாயும் என்ற வகையிலே தாவேக அரசுக்கு நெருக்கமான தலைமைச் செயலக வட்டார தகவல்கள் நமக்கு உறுதி செய்கின்றன. அதற்கேற்ப தற்போது அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதுதான் தற்போது. இன்று கூட சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது, ஏவாவேலுக்கு வந்திருக்கிறது, அதே போன்று சிவசங்கர் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கும் அடுத்தடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், இதனை சமாளிக்கும் வகையிலே இதை உணர்ந்த திமுகவும் தன்னுடைய சட்டப்பிரிவை வலுவாக்கி இருக்கிறது. சட்டப்பிரிவினர் தற்போது விறுவிறுப்பாக பணியாற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அடுத்தடுத்து இந்த வழக்குகளை எப்படி சமாளிப்பது, இதற்கு பதிலடி எப்படி கொடுப்பது என்ற அரசியல் ரீதியாக பதிலடி ஒரு பக்கம் ஆர்எஸ் பாதி போன்றெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே சட்டத்துறை எப்படி இந்த வழக்குகளை சமாளிப்பது, இதற்கு ஜாமீன் பெறுவது எப்படி, இந்த வழக்கை சமாளித்து எப்படி வெளியே வருவது, வெற்றி பெற்று வெளியே வருவது, போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்பதை எப்படி நிரூபிப்பது போன்ற வகைகள் எல்லாம் அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தாவேக திமுக சட்டமன்ற தேர்தலுடன் போட்டி முடிந்தது என்றால் இல்லை, இனிமேலும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தாவேக அரசு வழக்குகளை போட போகிறது, அடுத்தடுத்து வழக்குகள் பாய போகின்றன. அந்த வழக்குகளிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பது வகையிலே திமுக அடுத்தடுத்து அதிரடியாக அவர்களும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த போட்டி தேர்தலில் இருந்த போட்டி தற்போது ஆட்சிக்கு அமைந்த பிறகும் ஒரு புதிய போட்டியாக வேறு வகையிலே தற்போது ஓடிக்கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் என்றால், மறுபக்கத்திலே எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது, மாஜி அமைச்சர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அதிலே எந்தெந்த முகாந்திரத்துடன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்ற வகையிலே மத்திய அரசும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது. கண்கொத்தி பார்ப்பாக ஒவ்வொரு அமைச்சராக வழக்குகள் போட அந்த அமலாக்கத்துறைக்கு முகாந்திரம் இருந்தால், வழக்கு முகாந்திரம் இருந்தால் அவர்கள் வருவார்கள் என்ற வகையிலே அந்த மத்திய அரசினுடைய ஈடியும் தயாராக இருக்கிறது. எந்த நேரத்திலும் இவர்கள் மீது ஈடி வழக்குகளும் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த வழக்குகள் போட முடியுமோ அந்த வழக்குகள் முகாந்திரம் கிடைக்குமோ அந்த வழக்குகளிலே ஈடியும் களமிறங்க இருக்கிறது என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இனி தமிழக அரசியல் களம் என்பது தினந்தோறும் பரபரப்பாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுடைய கேபினட்டில் இருந்த பல அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் போடுவதற்கு ஏற்ப கோப்புகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. பல முக்கிய அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பாயும் என்ற வகையிலே தலைமைச் செயலக வட்டாரங்கள் நமக்கு உறுதியான தகவலை தெரிவிக்கின்றன. எனவே வரப்போகின்ற நாட்கள் பரபரப்பாக இருக்க போகிறது. ஒரு பக்கம் சட்டமன்றம் விரைவிலே கூட போகிற மாத இறுதியிலே கூட போகிறது. மற்றொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் ஒவ்வொரு துறையாக அலசி ஆராய்ந்து பட்ஜெட்டுக்கு தயாராக போகிறார்.
தாவேக அரசு. ஒரு பக்கத்தில் வழக்குகள் போடப்படுகிறது அரசியல் ரீதியாக. இதை எப்படி சமாளிப்பது என திமுக ஒரு பக்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே அதிமுக கதிகலங்கி போயிருக்கிறது. அதிலிருந்து கரைந்த அதிமுக என்ற கட்சியை கரைந்து கொண்டிருக்கின்ற குரலாம் அந்த வகையில் ஒரு பக்கத்திலே. எனவே கூட்டணி அரசியல் ஒரு பக்கம் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசியல் களம் அடுத்து வரும் நாட்களிலே பரபரப்பாக இருக்க போகிறது. என்ன நடக்கும் என திடுக் திருப்பங்களுடன் தற்போது தமிழக அரசியல் களம் நகர ஆரம்பித்திருக்கு என்றுதான் கூற வேண்டும் நிக்கிதா.